வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவிலான முருங்கைக்கீரையை நல்லா கிள்ளி எடுத்திருக்கேன். காம்பெல்லாம் எடுத்துட்டு இப்ப நாம இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் மாவு தான் எடுத்துக்கிறேன். அதனால் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 1/2 கப் ராகி மாவு உபயோகப்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேங்காய் சேர்க்கலாம். நான் இதில் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரை கோகோனட் தான் சேர்க்குறேன். சரிங்களா? நீங்கள் பச்சை சாதாரணமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் தண்ணி தெளித்து நல்லா அடை மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க, இதை நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து பிசைங்க. வாங்க பாருங்க, இந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடமாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நாம் தவால போட்டு நாம் இதை தட்டலாம். உங்களுக்கு தட்டுறது ஆல்ரெடி எப்படின்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி தட்டுங்க. இது கொஞ்சம் தளரதான் இருக்குது. ஏன்னா அதில் தண்ணி தொட்டு தட்டுறதுக்கு பதில் இதுலேயே நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இது பண்ணிட்டேன். அதனால் இது தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 அடை வருங்க. வாங்க, இந்த முருங்கைக்கீரை அடை ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ராகிலையும் ஏற்கனவே நல்ல சத்துக்கள் இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் நாம் இதை நாம் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க பார்க்கலாம். பாருங்க, எடுத்துக்கிட்டேன். இதை நாம் தட்டலாம். அவ்வளோதாங்க, தட்டியாச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்ததுனால நம்ம தண்ணி தொட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படியே இதை தட்டிட்டோம். இப்போ எப்பவும் போல் நாம் சுற்றிரும் எண்ணெய் விடலாம். அவ்வளோதான், மெலிசாயிடுச்சு. இதை நாம் சுற்றி எண்ணெய் விடுவோம். வெந்ததும் திருப்பி போடுவோம். அவ்வளோதான். பாருங்க, இப்போ நான் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. இது நல்லா செவந்ததும் நாம் திருப்பி போடலாம். இது இன்னும் கொஞ்சம் செவுக்கணும். அந்த சைடு செவந்தோன்னே திருப்பி போடலாம். இதுலேயும் நாம் நல்லா சுற்றி எண்ணெய் விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. இதை திருப்பி போடணும். இதை நல்லா பொறுமையாக வேக வைங்க. வெந்து சாப்பிட்டா தான் நல்லது, இல்லைன்னா உடம்புக்கு செட் ஆகாது. அதனால் இதை பொறுமையாக செய்யுங்க. இப்போ தேவைப்பட்டால் எண்ணெய் சுற்றிலும் விடுங்க. நல்லா வெந்தோடனே நாம் திருப்பி போடலாம். பாருங்கள், அடை ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.